ஹை கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த ராமேஸ்வரம் எபிசோடில் இன்னைக்கு டே 3 கைஸ். இந்த 3 நாள் நாம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் தான் இருக்கு. 2 நாள் அபிப்ரோட அண்ணன் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு எல்லாரும் போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறக்காண்டி வந்துருக்கேன் கைஸ். இப்போ நம்ம போட்டில் யார் கூட்டி போகிறோம் பார்த்தீங்கன்னா அதே போட்டில் போகிறோம். இல்லை, நான் ஆல்ரெடி போயிருக்கேன். இன்னும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இந்த ட்ரிப்பு யாருக்காண்டி பார்த்தீங்கன்னா மெயினாக ஒருத்தருங்க ராபி வந்தா வீலிக்கிட்டு இவனுக்காண்டி மட்டும்தான். ஏன்னா எப்படி சொல்ல மாப்பிள்ள அங்கேருந்து ஒரு ரீல் ஒன்று அனுப்பிச்சான். அந்த ரீல் என்ன ரீல் கூட நான் பார்க்கல. நீ வா மாப்பிள்ளை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்காண்டி தான் இங்கே வந்து. ஸோ நம்மள போட்டிங் யார் கூட்டி போகிறோம்? அபிப்ரோக்கு அப்பா தான் கூட்டி போகிறாங்க. ஸோ நான் ஐயோ அபிப்ரா போகல, பிட்சன் காப்பாவோட அவர்கிட்ட போட்டில் தான் போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. நண்பனை சாதாரண எப்படி சொல்ல ஒரு ஐடி எம்ப்ளாயா மட்டும் பார்த்துட்டு இருந்த ஒரு முழு மீனாவை நான் முழுசா மாறி பார்த்துட்டு எப்படி தாங்குறான்னு யாருக்கும் தாங்க தெரியுமா? எனக்கு கூட தாங்க தெரியாது. நண்பன் எப்படி தாங்குறத மத்த தாங்குறது கிடையாது. யாரு மத்த தாங்குறது நினைச்சிடக்கூடாது. முழு மீனவனா இப்ப வந்து ராஜன் 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 பீச்சியம் போடுறாங்க. ஒரிஜினல் ராஜன் யார் அப்படி உட்கார்ந்துருக்கிய? வச்சு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? யா உட்கார்ந்துருக்க எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்சம் இப்படி இப்படி ஆடியனால வைப் ஆகுது மண்டைக்கு. பயப்பட மாட்டேன். உனக்கு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இதோட பெரிய போட்டுவாங்க. அந்த இது பள்ளம் தானே ட்ரிப்பு முழுக்க முழுக்க மச்சானி காண்டி மட்டும் அந்த ட்ரிப்பு. வேற யாரு காண்டி கிடையாது. அவன் இல்லைன்னா அவனை சுத்தி வச்சிருப்பேன். இல்ல இல்ல அதை கூட்டி போயிட்டால. பாத்தீங்கன்னா நம்ம இந்த இருக்கு பாத்தீங்களா, இதான் வள்ளங்கிற லாஞ்சின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. இதுலதான் நம்ம போக போறோம். சும்மா இல்ல எல்லாட்டி கூட அப்படின்னு சொல்லாத. இந்த போட்டில் தாங்க நம்ம போறோம். இவரை நம்ம கூட்டி போறோம். அண்ணே ஆய் சொல்லுங்கண்ணே. நான் இருக்கிற கேட்டப்ப அழகா இருக்கீண்ணே, அழகா அம்சமா இருக்கீல. இந்த போட்டில் தாங்க நாம போக போறோம். யாருக்கு போட்டுங்க இல்லையா? அபிப்ரோ அண்ணன் அபிப்ரோ நேருது சுவிட்ச் அப்பாக்கு போட்டு ப்ரோ. அபிப்ரோ தான் எனக்கு வாயிலே வந்துட்டு கிடக்கு. கல்யாணத்துக்கு அங்க ஆனா வாண்டி ஓனர் இவரு இந்த இருக்க. இவர் தான் ஓனர். நீங்க இதுவரை எப்படி சொல்ல ஒரு ஐடி எம்ப்ளாயாவும் காலேஜ் சும்மா சுத்தி இருந்தாலும் சொல்லியாச்சா? முழு ராஜா ராபியை காணல. ராபியை காணல. ராபி எங்க போயிட்டான்? எங்க இருக்கான்னு வெயிட் பண்ணி வாங்க போய் பார்ப்போம். என்ன பண்ணு போல ஒண்ணு இல்லை, நம்ம போட்டுதான். இதான் கேப்டன் கேப்டன் நான் தான். இங்க கப்பல் ஓட்டினா கேப்டன் கிடையாது, மீனவனும் கேப்டன் தான்டா. இங்க நான் தான். இதுல நான் தான் இருப்பேன். நான் தான் கேப்டன். கேப்டன் இல்ல ஸ்ட்ராங்கரே அதெல்லாம் கேப்டன் கேப்டன் இல்ல. உங்க ஊர்ல கேப்டன் தான் சொல்லுங்க. எங்க ஊர்ல கேப்டன் தான் சொல்ல மாட்டான், வள்ள ஓட்டுறான் தான் சொல்லுவோம். ஓட்டு ஓட்டுறவங்க கேப்டன் தான்ல. நீ யாருல? நான் வந்து ஒரு எங்க ஊர்ல தமிழ்ல ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. ஸ்லாங்கா? ஸ்ட்ராங். இவன் கன்னியாகுமரி தமிழன், இவன் கிராஸ் தமிழன், பச்சை தமிழன்டா. இவருங்க ஹாய் சொல்லுங்க. இவர் தான் நம்ம போட்ல கூட்டி போய் தான் போட்டு போனாரு. யார் இருந்தாலும் சரி இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆமா, காலேஜ் பிள்ளைய இருந்தாலும் இல்ல பசங்க வந்தாலும் உண்டா? லேடிஸ் ஒன்லி. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. பசங்க வந்தா காமன் பக்கமே இருந்தாதீங்களா? யார் வந்தாலும் சரி சுவிட்சனை கான்டாக்ட் பண்றீங்களோ மாமா கான்டாக்ட் பண்ணி பார்த்தா நம்பர் வேணுமா? என்ன வந்தா என்ன சலுகை பண்ணி தருவீங்க? என்ன டிஸ்கவுண்ட்? என்ன சலுகைக்கு ஆஃப்? இது வழியே கிடையாது. சரி, யார் தான் வரணும்? யார் தான் கான்டாக்ட் பண்ணனா? ஸோ நாம இப்போ எங்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹலோ கைஸ், வெல்கம் டு சேட்டைக்காரன் விளாக்ஸ். வெல்கம் டு சேட்டைக்காரன் விளாக்ஸ். விஜய் நம்ம எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா பாம்பன் ஆர்வர்ல தாங்க. யார் கூட அபிப்ரோட தாங்க கைஸ் வந்திருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாவும் பார்த்து ரொம்ப நன்றி. அபிப்ரோ நல்லா பாத்துக்கிறீங்க. கல்யாண கலை இவரு கல்யாணம் அண்ணன்.
ஓகே சரி, இது எடுத்து நான் கொண்டு போக மாட்டேன், இவன் டேக்கிள் பண்ணுவான். சொல்லுன்பா இது எதுக்கு வந்து இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கடல் தெரியும். இல்ல இங்க பார்த்தா கடல் தெரியும், பாலம் தெரியும். இதுல கேமரா எங்களை இருக்கு, எங்கடா நீ போறியா? அதெல்லாம் கிடையாது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலத்தோட வியூ நல்லா பார்க்கலாம். ஒரு போட்டோ எடுக்கணுமா, பாலத்தை நல்லா கவர் பண்ணணும்னா ஏரியாவே நீங்க வந்து ட்ரோன் வச்சு பறக்க பார்த்தா கூட தெரியல. வீட்டுக்குள்ள இருக்க பையில வந்து பேசுறானுங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா கேட்டா அந்த பாலத்தை திறலன்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லி அந்த கேட்டா லோக்கல்னு சொல்லி பாலத்தை 2 நாள் தான் திறப்பாங்க. ஒண்ணு செவ்வாய்க்கிழமை, ஒண்ணு வியாழக்கிழமை ஒண்ணு. ஏன் மத்த நாள் எங்களுக்கு அர்ஜென்ட்டா நாங்க எப்படி போறது? எனக்கு இப்ப கார் எடுத்து இதுல போனாங்க, ட்ரெயின் போற டைமிங் பார்த்தா அவங்க ஓபன் பண்ணுவாங்க. இப்படி எங்களுக்கு இப்ப போன இவன் திறக்கானா இல்ல, இப்ப திறந்தே ஆகணும். என்ன கேட்டா லோக்கல் கைன்னு வால் விடுது. தலைவன் பாலத்தை திறக்குது. இங்க ராபி டென்ஷன் ஆகுற மாதிரி கேட்டா லோக்கல் கேக்குறேன். என்ன ஊருக்கு வந்தா வாங்க, கடைக்காரர் ஊட்டி போவா, வாங்க கைஸ் எங்க ஊர்ல இந்த இதுக்கு அடியில போட்டு ஓட்டி இருந்தா அங்கேயே சுத்தி காட்டிட்டு வீட்டுக்கு அனுப்பி விடியானு என்னத்த சொல்ல. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஊரே நம்ம ஏரியா, இந்த தீவா இவன் ஏரியா, இவன் கண்ட்ரோல்னா பார்த்து 4 அவங்க வீட்டை தண்ணி தெரிய மாட்டேங்குது. இவன் என்ன சொன்னா, மச்சி நீ வா மச்சி, ராம்நாடு ராமேஸ்வரம் எல்லாம் நம்ம ஊர் தான். இவங்க ஊர் தான். இவங்க பார்த்தாலும் அடிங்க. இல்ல இது ஊர் தான் இருந்தா இங்க அந்த கிடையாது. நண்பர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏமாத்திட்டாங்க. தீவே என் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா ஒரு இளவு ஊர்ல அங்க பாருங்க அழகா போட்டு என்ன பண்றா. லோக்கல்ல யாரு தெரியுமா? அவன் தான் லோக்கல். அங்க பாருங்க லோக்கல் அசல் லோக்கலாட்டம் வந்தாங்க. விக்கி அடுத்தங்கள பிளானு அது அங்கதான் போகணும். நாங்க எடுத்துறாங்கல்ல, எடுத்தாச்சு. நல்ல சங்கு. அது சவுண்ட் அலை சவுண்ட் அலை சவுண்ட் காத்துக்கு அது மாதிரி கேட்கும். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாம இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாம்பன் பாலம் கைஸ். கடலுக்கு நடுவுல, கடலுக்கு நடுவில் 2.5 கிலோமீட்டர் பிரிட்ஜில் தான் கைஸ் இருக்கோம். பாம்பன் பிரிட்ஜ் அங்க இருக்கு. நம்ம அந்த ரயில்வே ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. பார்த்தவங்க திரும்பி பேசுறேன். பாத்துவாங்க, நான் ட்ரெயின் ட்ராக்ல போயிட்டு இருக்கேன். இது பாத்தீங்கன்னா புது ட்ராக், இது எப்போ ஓப்பனிங் தெரியல. இது பழைய ட்ராக். இந்த பழைய ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம். பாருங்க பிரிட்டிஷ் காலத்துல அழகா ஃபுல்லா பாத்தீங்கன்னா தண்ணி எப்படிதான் கட்டானு தெரியல. பின்னாடி நடக்காத கீழே வந்து மண்டை வட நீச்சல் தெரியுங்களா? கடல் மீனவல்ல ராணுவம் வித்தியாசமா பாப்பான யாருல உனக்கு இருக்கணும் இங்க போயிட்டு இருக்கானு பாப்பாங்க. பயமா இருக்குல்ல ரோஜரே? இங்க ஐயோ மறந்துச்சு. யாராச்சும் நீங்களும் பாம்பு நீங்க ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நல்லா வெயிட்டா இருக்கு. இங்க வரணும்னா லோக்கலால மட்டும் தானே முடியும். லோக்கலா? நான் லோக்கல் தான்டா. 100 கிலோமீட்டர் தான் எங்க ஊரு. இங்க பாருங்க மீன்லாம் முரல்லாம் கிடக்கு பாருங்க. செத்து கிடக்கு. இந்த உசுரோட செத்து கிடக்கு. இங்க மீன்லாம் முரல் வரல நண்பா. தூண்டி தான் அருமையா இருக்கு. மீன் முரல் சாப்பிட்டோம்னா இங்கெல்லாம் வரணும்னு சொல்லி எப்படி சொல்ல, உள்ள வரலாம் பர்மிஷன்லாம் கிடையாது. இல்லீகலா வந்தாலும் லோக்கல் கை சப்போர்ட் வேணும். இவன் லோக்கல் கை இல்லை, வேஸ்ட். இந்த பின்னாடி திருப்புங்க. அவர் லோக்கல் கை, அவரும் வேஸ்ட். இந்த இவர் தான் லோக்கல் கை. வணக்கம் வந்தனும் நமஸ்காரம். அவங்களோட தயவு இருந்தா இவங்களோட தயவு இருந்தா தான் இங்கெல்லாம் வர முடியும். பாத்துக்கிறான் போலீஸ் வருமா பாத்து போகணுமா. பாம்பன்ல பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் உட்காந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா மேல என்ன தூண்டி போட்டு பாட்டுருக்கு. அவங்க மேல நடந்து வர்றதுக்கே பயந்துட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஐயா பாருங்க இவ்வளவு தைரியமா உட்காந்துக்கிட்டு மீன் பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஐயா இங்க பாருங்க, ஹாய் சொல்லுங்க. அப்ப பேர் என்ன? ராஜாமி. ஓகே தலைவன் பாத்தீங்களா, இவர் தான் அசல் மீனவன், அந்த காலத்து மீனவன். பயப்படாம மீன் பிடிச்சிருக்க. கீழே பாத்தீங்கன்னா அவ்வளவு மீன் தெரியுது. இது என்ன வீட்டுக்கு அப்ப கறிக்கா இல்ல வியாபாரத்துக்கா? கறிக்கு தானா? நமக்கு எந்த ஊரு? இதே ஊர் தானா? இந்த மாட்டிச்சு மாட்டி அவ்வளவுதான். புடிச்சாரு காட்டுங்க. என்ன மீன்? பருத்தி வலை. ஓகே சரி கைஸ், நம்ம இப்ப அங்க போறோம். அங்க போயிட்டு என்ன நடக்குது வெயிட் பண்ணி பாக்காங்க. கைஸ் இதுதான் கைஸ் நம்மளோட எப்படி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பாம்பன் பாலத்துக்கு இதான் பாத்தீங்கன்னா இப்ப தூக்குறாங்க. அது வந்து தென்கடல், இங்கிட்டு உள்ளது வடகடல். தென்கடல்ல மீன் பிடிக்கிறவங்க இது வழியா தான் அவரு போவாங்க. வடகடல் நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜ் அப்படியே ரெண்டா பிறந்தோட பாத்தீங்கன்னா அங்க உள்ள போட்டா இருக்கும். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆழமையா இருந்திருக்கும். இப்போ இது பாத்தீங்கன்னா பழசா போச்சு, துரு பிடிச்சி பிரிட்டிஷ் காலத்துல கட்டினது நினைக்கிறேன். புதுசா பக்கத்துலயே ஒரு சூப்பரான ஒரு கட்டியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா இப்ப தூக்குற கிடையாது, மேல வரும். அது காடுங்க தள்ள தூரப்பட பாத்தீங்கன்னா அதுதான் இப்ப புதுசா கட்டியிருக்கு பிரிட்ஜ்.
அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் பண்ணல. ஓப்பனிங் எப்போன்னு தெரியல. ஓப்பனிங் எப்படி பார்த்தாலும் மோடிஜி வருவார் நினைக்கிறேன். ஓப்பனிங் தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி. அது ஓப்பன் மேலல, அது இப்படி லிஃப்ட் ஆகும். அது எப்படின்னா இப்படி திறக்காது, மேலே லிஃப்ட் ஆகும். மேலே லிஃப்ட் ஆகிட்டு கீழே வரும். இதெல்லாம் இப்படி ஓப்பன் ஆகும், அது மேலே லிஃப்ட் ஆகிட்டு கீழே வரும். அதுக்கு ஓப்பனிங் வந்து எப்படி கிராண்டா இருக்கு. யார் யார் வர என்ன இடம் தெரியல. டெக்னாலஜி கைஸ். ஃபுல்லா பாருங்க எப்படி கட்டியிருக்காங்க. கடலுக்கு நடுவில் பாம்பன் பாலம். சாரி, பாம்பன் பாலம் அந்த இருக்கு. இது பிரிட்ஜ். இது பார்த்தா இங்கேருந்து கடைசியா அந்த லாஸ்ட் எண்ட் ராமேஸ்வரம் வர போகும் guys. ஸோ இது யாரும் இங்கே கிட்ட இருந்தீங்கன்னா மறக்காம இந்த ஓப்பன் வந்து பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. இங்கே கூட்டிகிட்டே போகிறேன், எங்கே போகிறேன் என்னதில்ல. ஆனால் இங்கே வரக்கூடாது. இப்போ நாங்கள் எப்படி இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு லோக்கல் கை சப்போர்ட் உண்டு. அந்த லோக்கல் கை யாரும் உங்களுக்கு தெரியும், ஸ்விட்சர்லாந்து போலீஸ் யாரும் பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சாங்களா இல்லை மாட்டி விட்டு போயிட வேண்டியது. அவனோட சப்போர்ட் இருக்கனால மட்டும் தான் நாங்கள் இங்கே வந்தோம். இதே வேற யாரும் இப்போ டூரிஸ்ட் வேற யாரும் இருந்தாங்கன்னா இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எப்படி சொல்ல மேலே ரொம்ப மோசமாக ஃபுல்லாக துருப்பிடிச்சிருக்கு. ஸோ உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா அங்கே காட்டிதால எல்லாரும் அங்கே மேலே நின்று மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கள் ஓகே இங்கே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே பசங்க லோக்கல் கை சப்போர்ட் பண்ணுறதுனால இங்கே வந்துடுவோம் கைஸ். நீங்கள் யாரும் இங்கெல்லாம் வர வேணாம், அங்கே உட்காந்து பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்டார்டிங்ல வரும்ல, நீங்க எல்லா கிளிப்லயும் அது மட்டும் தான் அது கட் பண்ணி வந்த. ஹாய், சோ நாம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அப்பா சொல்றாரா அடி ஒரு கேமரால பின்னாடி பேக்ரவுண்ட்ல சேட்டைக்காரன் பிளாக்ஸ் இல்ல கேமரா இருக்கு. ஓடாத ஜானி இங்க ஒரு கேமராமேனு, இங்க ஒரு கேமராமேனு, பேக்ல ஒரு கேமராமேன். நம்ம பெரிய ஆளு இங்க ஒண்ணு அவங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க போனா 4 பேர் பாப்பான். அந்த 4 பேர் நாங்க 4 பேர் ஜோகி கேஸ். இப்ப நாம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா வில்லுண்டி திட்டம். அது என்ன சொல்லி நண்பன் சொல்லுவான், சொல்லு நண்பா. வில்லுண்டி தீர்த்தம்னா அங்க ஒரு கிணறு இருக்கும் கடலுக்கு நடுவுல. கிணறுல வந்து பியூர் வாட்டர், நீங்க குடிக்கிற வாட்டர் நல்லா இருக்கும். அதுதான் இங்க மெயின். இந்த வில்லுண்டி தீர்த்தத்துல அந்த கிணறு காண்டி தான் இங்க எல்லாருமே தேடி வராங்க. எதுக்கு வந்துச்சு எப்படின்னு சொல்றாரு தெரியும். அதெல்லாம் தெரியாது. எவனா வந்து உள்ளூர்ல இருக்க இடத்துல ராமர் ராமர் சீலைங்க சீலைக்கு தண்ணி தாக எடுத்துச்சுன்னு ராமர் என்ன பண்ணாருன்னா வில்ல வச்சு தண்ணி கொண்டாங்க. அதனால இதுக்கு பேர் வில்லு எடுத்து பாத்தீங்கன்னா சுத்தி கடலுக்கு நடுவுல ஒரு கிணறு. அந்த கிணறுல வந்து நல்ல தண்ணி வந்து இது பாத்தீங்கன்னா அதான் இது என்ன பண்றாங்க இங்க உள்ள லோக்கல் கேஸ்ல சேல் பண்றாங்க. எப்படி வந்து பாக்குறோம் ஃபாரினர்ஸ்ல வர காசு கொடுத்து படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. வாங்க அந்த இது எப்படி இருந்து உங்களுக்கு காட்டி தரேன். அவனை எடுறா மாதிரி என்ன எடுத்துட்டு இருக்க யாருல அவன் நாமளே இருக்கான்ல பிரேம்ல. இதுதான் நான் சொன்ன அந்த வில்லுண்டி தீர்த்தம். இது பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா கடலு நடுவுல நன்மா மொபைல் நடுவுல மொபைல் நடுவுல பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி கிணறு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நல்ல பார்க்கலாம். இங்க இருந்து வாலி கடல் சுத்தி கடல். அதுக்கு ஒரு பிசினஸ் ஆகி பண்ணலாம். ஒரு ஸ்பெஷலான ஒண்ணு இதை